தேவன் கொடுத்த கிருவிக்காகவும் அவருடைய மகத்துவத்திற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக தேவனுடைய வேதத்திலுள்ள செய்தியை காணும்படியாக தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 2 சென்ற வாரம், அதாவது முதலாவது வாரம் சங்கீதம் 2வது பகுதியை நாம் பார்த்தோம். 2 நாம் பார்த்தோம். சங்கீதத்திலே மேசியாவிற்கு 4 பெயர்கள் கொடுக்கப்பட்டதாக நாம் பார்த்தோம். 1, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வசனம் 2, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்று நாம் பார்த்தோம். சங்கீதம் 2:6, அரசர் ராஜாவாக மேசியாவை இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி வைத்தார். என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். வசனம் 7, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். என் குமாரன் என்று சொல்லியிருக்கிறார். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். மறுரூபமலையிலே இவர் என் நேசகுமாரன், இவருக்கு இவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள் என்று சொன்னார். 4வது பெயராக வசனம் 11, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்கிறார். இங்கே என்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் என்பது அனாயிண்டட் என்பது இங்கே தாவீது மேசியாவை குறித்து முன்னரைப்பாக இங்கே உரைத்திருக்கிறார். இபிரேய மொழியிலே மேசியா என்று சொன்னால், மசியாக் என்று சொன்னால், இவ்விடத்தில் தமிழிலே மேசியா என்பது பொருள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருள். கிரேக்க மொழியிலே கிறிஸ்டோஸ் என்பது பொருள். அதைத்தான் கிறிஸ்து என்று தமிழ் வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13 வசனம் 8, உலக தோற்றம் முதல் அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 1:20, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இந்த கடைசி காலத்திலே அவர் மனுஷர்களாகி நமக்கு வெளிப்பட்டு தன்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பணியை நிறைவேற்றி முடித்தார். அபிஷேகம் என்று சொன்னால் இறைப்பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அதற்கான அதிகாரத்துடன் நியமிக்கும் செயலே அபிஷேகம் என்பதாகும். அதாவது தேவனுக்கென்று இறைப்பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அதற்குரிய அதிகாரத்துடன் நியமிக்கும் செயலை குறிக்கும் செயலே அபிஷேகம் எனப்படும். அபிஷேகம் என்றால் உலக பிரகாரமான ராஜ்யத்திலிருந்து,
இங்கே நம்மை சொல்லுகிறது. உலக பிரகாரமான ராஜ்யத்தின் வல்லமைகளை அகற்றி புனிதமான தேவ ராஜ்ய வல்லமையில் செயல்பட நம்மை, அதாவது அப்பாயின்மெண்ட், நம்மை அங்கே நியமித்தல், உலக பிரகாரமான ராஜ்யத்திலிருந்து வல்லமையிலிருந்து பிரித்தெடுத்து தன்னுடைய தேவ ராஜ்யத்தின் பணிக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று என்ன, அவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவருக்காக பரிசுத்தமாய் செயல்பட வேண்டும் என்பது, அல்லது அவருடைய பணிக்கென்று பிரித்தெடுத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நியமிப்பது அபிஷேகம் எனப்படும். இங்கே ஆரோனுடைய அபிஷேகத்தை பற்றி பார்ப்போம். அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் எப்படி நிறைவேறுகிறது என்பதையும் பார்ப்போம். ஆரோனுடைய அபிஷேகம். ஆரோன், யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனும், மோசேயினிடத்தில் ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், மோசே உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனுடைய கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லியிருக்கிறார். இங்கே கிறிஸ்துவின் ஆசாரிய பணி, அதாவது ஆசாரிய அபிஷேகம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணினுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக அதை நமக்கு முன்மாதிரியாக காட்டியிருக்கிறார். நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எந்த அன்பு? தெய்வீக அன்பு, உலக பிரகாரமான அன்பு அல்ல. உலக பிரகாரமான அன்பு என்பது சுயநலத்தை நோக்கியது, ஆதாயத்தை நோக்கியது. ஆனால் தெய்வீக அன்போ அது சுயநலத்தை நோக்காத அன்பு. இவங்களை மன்னிக்கணும், இவங்களை மன்னிக்க கூடாது அப்படிங்கிற இவங்களை தகுதியை பார்த்து மன்னிக்கிற ஒரு அன்பு அல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதி தான் கிருபை. கிருபை என்று சொன்னால் ஒரு விதத்துல அது அன்பு என்று சொல்லப்படும். அன்பு இருந்தால்தான் அங்கே கிருபை முழுமை பெறும். அவரிடத்திலே கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் வெகுமதி அன்பு. அன்பு இருந்தபடினாலே நமக்கு தகுதி இல்லாத போதும் கூட தேவன் நம் மீது அன்பு செலுத்தி இருக்கிறார். நம்மளாம் என்ன செய்யறோங்க? அவனுக்கு தகுதி இருக்குதான்னு பார்க்கணும். அதெல்லாம் நம்மளாம் மன்னிக்கிறதுக்கு அவெல்லாம் தகுதியே இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிடணும். ஆனால் தேவன் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு படித்திருக்கிறார். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. ஏன் பழுதற்ற பலி?
பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறாரே. பஸ்காவின் ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாய் இருக்க வேண்டும். அப்படி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்மிடத்தில் இருக்கிற செத்த கிரியைகள் அப்படின்னா என்ன? செத்த கிரியைகள்னா செத்து போனது என்ன செய்யுங்க? நாற்றம் அடிக்கும் இல்லையா? நம்ம இடத்தில் இருக்கிற நாற்றம் அடிக்கக்கூடிய கிரியைகளை எல்லாம் அழிக்கும்படிக்கு, அறவே அவைகளை முற்றும் ஒழிக்கும்படிக்கு என்ன செய்திருக்கிறார்? தேவன் நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோவான் 4:10 தேவன் நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு, தெய்வீக அன்பு உன் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். கொரிந்தியர்களே, அந்த அன்பு எவ்வாறு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கிருபாதார பலியாக குமாரனை ஒப்பு கொடுத்த தேவனே நம்மிடத்தில் அன்பு உண்டாயிருக்கும்படிக்கு அதை செய்திருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் எபிரேயர் 4:15 நம்முடைய பல பலவீனங்களை பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆவிக்குள்ளாக தீர்க்கிறவன், ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யோவான் ரோமர் 8:34 ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரே பிதாவினுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர். நமக்காக பிதாவின் வலது பரிசுத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. யோவான் 2:1 பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாரே. பரிந்து பேசும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக, சுகந்த வாசனையுள்ள பலியாக ஒப்பு கொடுத்து பிதாவின் வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். 2 செயல்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே செய்திருக்கிறார். கிறிஸ்து பாவ பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன செய்தார்? பாவ பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். 2 பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறான். 2 காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பாவ பரிகார பலியாக மரித்தார், பிதாவின் வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசாரியனாகிய விசுவாசி, உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கின கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார். இங்கே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிற நாம், விசுவாசியாகிய நாம், கிறிஸ்து கடவுளுக்கு தன்னை நன்றி அறிதலான ஜீவ பலியாக கிறிஸ்துவுக்கு, அதாவது தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1 வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் எப்படி பிதாவுக்கு சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு கிறிஸ்து சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படி போல நாமும் தேவனுக்கு சுகந்த வாசனை உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க
புத்தியுள்ள ஆராதனை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பலிகளை கொண்டு வரவும் ஜெபிக்கவும் அபிஷேகிக்கப்பட்ட ஆசாரியனாய் இருக்கிறான். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க கொண்டு வருகிற அபிஷேகிக்கப்பட்ட ஆசாரியனாய் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கிறார்கள். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். இப்பெல்லாம் நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? சபையில இல்லையா? நம்முடைய மாம்சம் எங்க உட்கார்ந்து இருக்குது. நம்முடைய பொசிஷன் எங்க கொடுத்திருக்கிறார்? உன்னதங்களில் பரலோகத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்து கொலோசியர் 1:2 இந்த 3வது அதிகாரம் 1:2 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நீங்க கிறிஸ்துவோட இருந்திருந்தீங்கன்னா எங்க உட்கார்ந்துருக்கீங்க? அங்க உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப எதைத்தான் தேடணும்? மேலானவைகளை தேட வேண்டும். விசுவாசி 2 காரியத்தை செய்யும் இல்லையா? 1, விசுவாசியாகிய நீ தேவனுடைய சமூகத்திலே உன்னை சுகந்த வாசனையான ஜீவ பலியாக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இயேசு கிறிஸ்து தன்னை உனக்காக கொடுத்தது போல, இயேசு கிறிஸ்து தன்னை உனக்காக கொடுத்தது போல கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க, பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். எப்படி? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும், வாழ்க்கை நடத்த வேண்டும். 2, ஆசாரியனாக கிறிஸ்தவன் பரிந்து பேச வேண்டும். எப்படி கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது வரிசத்தில் அமர்ந்து நம்முடைய ஒருவன் பாவம் செய்கிறவனானால் அவனுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாரோ, அப்படி போல ஆசாரியனாகிய கிறிஸ்து பரிந்து பேச வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபித்து முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். விசுவாசியாகிய நீ தேவனுடைய சமூகத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6:18 வாசியுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எப்படி கிறிஸ்துவை போல வாழணும்னா என்ன செய்யணுங்க? கிறிஸ்து செய்ததை நம்மளும் செய்யணும். கிறிஸ்து செய்ததை நாமும் செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்து செய்யறதை விட்டுட்டு மற்ற எல்லாமே நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா என்னது? என்ன யார் என்ன இல்லை? நம்ம எந்த திசையில் உட்கார்ந்து இருக்கிறோம்? 3 திசை இருக்குது. முக்த திசை, கேவல திசை, பெத்த திசை அப்படின்னு 3 இருக்குது. நீங்கள 4 திசை பார்த்துருப்பீங்க. ஆனா 3 திசை. 1 முத்த திசை, கேவல திசை, பெத்த திசை. முத்த திசை என்பது இறைவனுடன் ஐக்கியப்பட்ட நிலை. எதோடு ஐக்கியப்பட்ட நிலை? இறைவனோடு ஐக்கியப்பட்ட நிலை. கேவல திசை என்பது பிசாசோடு ஐக்கியப்பட்ட நிலை. என்னது? கேவல திசை என்பது பிசாசோடு ஐக்கியப்பட்ட நிலை. பெத்த திசை என்பது இறைவனுடனும் பிசாசுடனும் ஐக்கியப்பட்ட. இப்ப இருக்கிற மாதிரி புரியுதாப்பா? எந்த திசையில இருக்கிறோம்னா யோசிச்சு பாருங்க. முத்த திசையிலா, கேவல திசையிலா, பெத்த திசையிலா? கடவுள்கிட்டையும் ஊழி, கடவுளுக்கும் ஜெபம் பண்ணிக்க வேண்டியது, சாத்தானுக்கும் ஊழி செஞ்சுக்க வேண்டியது. இது மகா மட்டமான கேவலமான திசையில் அமர்ந்திருக்கிறோம் இல்ல? அப்படி இராதபடிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனாக ஆண்டவருக்கு
தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவனாக முத்த திசையிலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆசாரியனாகிய கிறிஸ்துவன் பரிந்து பேச வேண்டும், மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். கிறிஸ்து எப்படி பிதாவின் வலது வரிசத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ அப்படி போல நாமும் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகலமிதம் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இது நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கான அறிகுறி இல்ல அப்படின்னு சொன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கான அறிகுறி அல்ல. 1 சாமுவேல் வாசிங்கள். 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். யார் சொல்றது? சாமுவேல் சொல்றார். நான் உங்களுக்காக செபிக்காத இருந்தேன்னா நான் யார் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய ஆசாரிய அபிஷேகத்தை விட்டு நீங்கள் கேவல திசையிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்தது தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டான்? 1 ராஜாக்கள் 19:16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகொலா ஊரனாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்நானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி எலியாவினிடத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்லி இருக்கிறார். தீர்க்கதரிசியினுடைய பணி என்ன? தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று மக்களுக்கு சொல்லுதல். நீ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மனம் திரும்பு என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கான வழியை காட்டக்கூடிய ஒரு மனிதனாக இந்த தீர்க்கதரிசி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார்கள். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று கர்த்தர் சொன்னார் நீ இப்படி செய், நீ கர்த்தர் சொன்னார் நீ இந்த போருக்கு போ, கர்த்தர் சொன்னார் நீ போருக்கு போகாதே, கர்த்தர் சொன்னார் நீ இந்த பாகாலை விட்டு நீ மனம் திரும்பு என்று சொல்லி தீர்க்கதரிசியானவர்கள் சொல்லி இருக்கிறார். அது எப்படி என்றால் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று. இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலை பண்ணவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தரின் அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். கர்த்தர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை ஏசாயாவிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே பேசினார். என்ன செய்யல? சொந்த கதை சோக கதைகளை என்ன செய்யல? ஆண்டவர் சொல்லல. பிதாவினுடைய வார்த்தையே பேசினார். லூக்கா எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 7:16
16, 17. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான். நான் பிதாவிடத்திலிருந்து வந்த வார்த்தையைத்தான் நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் என்று சொன்னார். வேதத்தில் இருக்கிறதான் நாம் என்ன சொன்னோம், பிரசங்கமா, அதாவது மக்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல வேண்டும். 8ஆம் அதிகாரம் யோவான். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லியிருக்கிறார். பிதாவே என்னை அனுப்பினார் என்று. யோவான் 12:44. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் யாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம்? பிதாவினிடத்திலே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். யோவான் 12:45, 46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் நடவாதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். எதுவாக வந்தேன்? ஒளியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். தேவன், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரவில்லை, நான் என்ன செய்திருக்கிறேன், ரட்சிக்கவே வந்தேன் என்று சொன்னார். தேவன் ரட்சிக்கும்படிக்காக இந்த உலகத்திலே பிதாவினுடைய வார்த்தைகளை பேசி மக்களை சீர்திருத்தும்படிக்காக, பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றும்படிக்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது என்று சொல்லி யோவான் 12:48 சொல்லி இருக்கிறார். என்னை தள்ளி, கிறிஸ்துவை தள்ளி, கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளி, அதாவது அவருடைய வார்த்தைகளை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 41 வரை வீட்டிலே வாசித்து பாருங்கள். நியாய தீர்ப்பை பற்றி எழுதியிருக்கிறது. யோவான் 12:49-50 நான் சுயமாய் பேசவில்லை. எந்தவாய் பேசவில்லை? சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன சொல்லி இருக்கிறார்? பிதாவே எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால என்ன சொல்லணும்னு கட்டளையிட்டு இருக்கிறார், அதை சொல்லி இருக்கிறேன். என்னை தள்ளி, அதாவது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நம்மையும் தீர்க்கதரிசியாக தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவன் பரிசுத்தமாக்கப்படுதலில் வளரும்படி தீர்க்கதரிசி, ஆசாரியன், அரசன் என்று சொல்லி மூவித பணிகளையும் கிறிஸ்து நமக்கு அருளி இருக்கிறார். மூவித கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார், நாமும் பிதாவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாமும் கிறிஸ்துவையும் பிதாவையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் நமக்காக
பலி கொடுத்தார், நாமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பிதாவின் வலது பரிசுத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நாமும் பேச வேண்டும். தீர்க்கதரிசியாக நாம் அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். அவருடைய வார்த்தையிலும் செயலிலும் சிந்தனை எல்லாவற்றிலும் பிதாவை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். நாமும் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார். நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிதாவினுடைய வார்த்தைகளையே பேசினார், பிதாவை வெளிப்படுத்தினார், பிதாவினுடைய வார்த்தைகளையே பேசினார். நாமும் தீர்க்கதரிசியாகிய விசுவாசி கிறிஸ்தவன் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 14:11 சொல்லப்பட்டது போல, அதன்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அறிக்கை பண்ண வேண்டும். கிறிஸ்தவனாகிய நாம் தீர்க்கதரிசியாக தேவனையும் கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்கிறார். நாம் இந்த உலகத்திற்கு ஒளியை கொண்டு செல்கிறவனாக இருக்க வேண்டும். யோவான் 9:5 நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் தேவன் ஒளியாய் இருக்கிறார், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உன் பிதா ஒளியாய் இருக்கிறார் என்று சொன்னால், உன் பிதா உன் தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொன்னால், ஒளியை பெற்ற அந்த நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் மறுதளிப்பேன், என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் எனக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாமும் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளையே பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளையே பேச வேண்டும். இந்த காரியங்களை செய்வதற்காகத்தான் உன்னை நீங்கள் ரட்சிப்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், அப்பொழுதுதான் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அந்த அபிஷேகம் நம்மிலே நிலைத்திருக்கும்படிக்கும் நாம் பரிசுத்தத்திலே வளருவதும் மற்றவர்களுக்கு சாட்சியை கொடுப்பதும், ஒளியை பெற்ற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளவும் தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையே பேச வேண்டும். ஒன்று சாமுவேல் இறுதியாக 16:12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான்
நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தாவீதை அபிஷேகம் பண்ணுவதை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனையும் அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அது அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். ஆண்டவர் மக்களை தெரிந்து கொண்டு அவருடைய பணிக்காக அவர்களை ஏற்படுத்திய செயலே அபிஷேகம். கர்த்தர் மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து, திட்ப உறுதியான அழைப்பினாலே அழைத்து அவர்களை தன்னுடைய செயலுக்காக ஏற்படுத்தும் நிகழ்வே அபிஷேகம் செய்தலாகும். இந்த சங்கீதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று தாவீது குறிப்பிடுவது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும். 2ஆம் அதிகாரம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். வெளிப்படுத்தல் 19:16, 2 பேதுரு 2:17. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரங்களின் மேல் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. எல்லாரையும் கனம் பண்ணும், சகோதரரிடத்தில் அன்பு கூறவும், தேவனுக்கு அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று 1 பேதுரு 2:17 எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:15-16 அந்த பிரசன்னமாகுதலே தேவன் தமக்கு தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. வெளிப்படுத்தல் 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள். நாம் அரசாளும்படிக்கு நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ராஜாக்களாக, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். நம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாயிருக்கும்படிக்கு நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ராஜாவாக கிறிஸ்து ஆளவும் கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே தமது ராஜ்யத்தை நிலைநாட்டவும் தம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை அவர் நிலைநிறுத்தவும் இப்பொழுது தேவன் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் மனம் திரும்ப செய்து அந்த ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து கொண்டிருக்கிறார். காலம் நிறைவேறும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அப்பொழுது நாம் யாவரும் அந்த தேவனோடு சேர்ந்து ஆளுகிறவர்களாக இருப்போம். எனவே அந்த ஆளுகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்காக, இந்த உலகத்திலே நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆளவும் போர் புரியும் வேண்டும். தன்னையும் தன் நினைவுகள், வார்த்தைகள், செயல்கள், தனக்கு உள்ள செல்வாக்கு அனைத்தையும் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமும் சட்ட புத்தகமாகிய வேத வசனத்தில் இருந்து தன்னை ஆள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டு தமது ராஜ்யத்திற்குள் அழைத்து ரட்சித்து நமக்காக மரித்து அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு விடுதலையை கொடுத்து இப்பொழுது நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை வைத்திருக்கிறார். எபேசியர் 6:10 கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். 10-14 வசனங்கள் வரை, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இந்த
வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் போர் புரிய வேண்டுமானால், பிசாசின் தந்திரங்களோடு போர் புரிய வேண்டுமானால் எதையெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் தேவன் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6:16-18 வசனங்கள் முடிய அதை நாம் வாசிக்கலாம். 10 to 18 வசனங்கள் முடிய அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எழுதியிருக்கிறார். தன்னை ஆள்கிறான், தன் நினைவுகளை ஆள்கிறான், தன்னுடைய சிந்தனையை ஆளுகிறான். இப்படி தன்னையும் தன் சிந்தனையும் இந்த உலகத்திலே தன் செயல்களையும் ஆண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட சட்ட புத்தகமாகிய வேத வசனத்தின் மூலமாக தன்னை ஆளுகிறான். சுய கட்டுப்பாடு அல்ல, வேத கட்டுப்பாடுகளினாலே தன்னை ஆண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, பரம ராஜ்யத்துக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். இப்பேற்பட்ட ஆயத்தம் நம்மிலே வேண்டும். இப்பேற்பட்ட இதற்கென்றே நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆசாரியனாக நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கவும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும், தீர்க்கதரிசியாக தேவ வார்த்தைகளையே பேச வேண்டும், தேவனை சாட்சியாக இந்த உலகத்திலே சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ராஜாவாக இந்த உலகத்திலே சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு இந்த உலகத்திலே எல்லா தந்திரங்களோடும் பிசாசின் தந்திரங்களோடும் வான சேனைகளோடும் போராடும்படிக்கு நமக்கு சர்வாயுதத்தையும் என்னவென்று சொல்லி தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு இந்த பூலோகத்திலே போராடி ஜெயித்து பரிசுத்தம் என்கிற நிலையிலே நாம் வளர்ந்து தேவன் நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தை வளர வேண்டியது வேத வசனங்களை கொண்டு, சட்ட புத்தகமாகிய தேவன் கொடுத்திருக்கிற சட்ட புத்தகமாகிய வேத வசனத்திலிருந்து நம்மை அந்த புத்தகத்தின் உள்ள வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆண்டு கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி இந்த பூலோகத்திலே வாழுவோம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் பரலோகத்தை நோக்கி பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லை என்று சொன்னால் இன்னும் நீ கேவல திசையிலேயே இருக்கிறாய் என்றார். பிசாசோடு இணைந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். அல்லது பிசாசோடும் பிசாசுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். தேவனோடு நீ நடக்கும்படிக்கு, நாம் நடக்கும்படிக்கு தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். எனவே அந்த அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருக்கும்படி உங்கள் விசுவாசத்தை குறித்து கேட்கிறவர்களுக்கு உத்தரவு சொல்லத்தக்கதாக உங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் ஆயத்தமாயிருங்கள். இந்த பூலோகத்திலே உங்கள் விசுவாசத்தை குறித்து ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கான உத்தரவாதம் சொல்லத்தக்கதாக வாழ்ந்தால்தான் என்ன செய்ய முடியும், நாம பதில் சொல்ல முடியும். வாழவில்லை என்று சொன்னால் பதில் சொல்ல முடியாது. எனவே நம்மை அபிஷேகம் பண்ணினவர் ஆண்டவர், நம்மை அவருக்கென்று வாழும்படியாக. எனவே அவருக்கென்று வாழுவோம், அவர் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருப்போம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி இந்த பூமியிலே நடப்போம், பரிசுத்தத்திலே வளருவோம், அவர் அழைக்கப்பட்டதின் நோக்கத்திலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.